வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீ டைம்லேருந்து பார்க்கலாம். டீ டைம் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிள் டீ கேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மைக்ரோவேவ் அவனில் தான். அதுக்கு முதல்ல ஒரு கப்பில் வந்து ஒரு 2 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1.5 டீஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அடியில் போய் எல்லாம் தங்காமல் இருக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் திராட்சை, இதுக்கு இவ்வளோ அளவுலாம் தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மற்ற நட்ஸ்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பாதாம், கேஷ்யூ, வால்நட் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு சிம்பிள் டீ கேக் ரெசிபி தான். இப்போது பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1/4 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய். எதுவும் இந்த வாசனைலாம் இல்லாத ஒரு எண்ணெயாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு. கேக் வந்து சூப்பராக வரும். நான் இன்றைக்கி வந்து மைக்ரோவேவ் தான் பண்ண போகிறேன் அவனில். நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்துலேயோ குக்கர்லேயோ கூட வைக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், இது பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த இதுவும் வந்து எனக்கு கரையணும், அதுக்காக இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பேக் பண்ண போகிற கேக் டின்னை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து இந்த ஃப்ளாரை சேர்த்துருக்கேன். அப்படியே சுற்றி விட்டு அந்த மாவு வந்து நம்ம குட்டிடலாம். நீங்கள் இல்லைனா வந்து பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் கூட போட்டுக்கலாம், பேக்கிங் பேப்பர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயாச்சு. நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை அப்படியே டேரெக்டாக சேர்க்காமல் சலிச்சு சேர்க்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக மிக்ஸ் ஆக வரும், இல்லைனா கட்டி பட்டுரும். அதுக்காக தான் இந்த அளவு வந்து கரெக்டாக அந்த ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கோடு முடிஞ்சிடும். நீங்கள் வச்சு அந்த மாதிரிலாம் ஒரு 4லேருந்து 5 பேர் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்பயுமே கேக்குக்கு மட்டும் இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் தான். போட்டு நல்லா இப்படி இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வந்து புசு புசுன்னு வரும். இப்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். அதை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் சேர்த்துட்றேன். நல்லா இந்த அளவுக்கு அந்த பேட்டர் வந்ததும் நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டியை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு வரும், பரவாயில்ல, அதையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தமாக அதில் போட்டேன், தனியாக கொஞ்சம் எடுத்து வைக்காமல் மேலே போடுறதுக்கு. அதனால் இதையே வந்து கொஞ்சம் மேலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னை வந்து எடுத்து வந்து அதில் இந்த பேட்டரை வந்து சேர்த்துட்றேன். நான் இன்றைக்கி எந்த வெண்ணிலா எசன்ஸோ இல்லை எதுவுமே வந்து சேர்க்கலை. இது அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ மேலே வந்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரி செல்சியஸில். நீங்கள் அவனில் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா எப்பயும் போல் ஒரு பேனில் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை ஹீட் பண்ணிவிட்டு எம்டி பேனில் இதை அப்படியே உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த டின்னு உள்ளே வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன், அதே 180 டிகிரி செல்சியஸில். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ உடனே வந்து நம்ம அதை எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே டீயை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எங்கள் குட்டி சார் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். நான் கத்தி எல்லாமே ரெடியாக பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து பால் காய்ச்சிட்டு டீ போட்டுட்டு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். சைட் பை சைட் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணும் போது என்ன பாத்திரம்லாம் சேருமோ அதையும் வந்து அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இங்கே பால் வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து டீக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் ஒரு 1/4 கப்புக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஏலக்காவும் சுக்கும் தட்டி போட்டு அதில் வந்து டீ தூளை முதல்ல போட்டுடுறேன். அதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ளேயே வந்து இங்கே பால் காஞ்சிரும். ஒருவேளை நீங்கள் இதை வந்து நீங்கள் நிறைய போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே சூடுபடுத்தி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் சூப்பராக வந்தாச்சு. ஆனால் ரவுண்டாக இருக்கக்கூடாது, அந்த ரெக்டாங்கிள் பீஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். அதனால் இந்த கேக்கை வந்து நான் சர்க்கிளாக இருக்க கேக்கை கட் பண்ணி பீசஸாக வந்து கட் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக யம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டீ நல்லா கொதிச்சாச்சு. அதில் அப்படியே வந்து நான் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து கொதித்ததும்
அவ்வளோதான், சர்க்கரையை போட்டு டீ ரெடி. சூப்பராக. இதுவும் இதில் டீ குடிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டீ கேக்கும் டீயும் குடித்து முடிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ மணி 6 போகுது. நான் வந்து ஈவினிங் விளக்கேற்றுற வேலையை தான் அடுத்த வேலை பார்க்க போகிறேன். நிறைய பேர் வந்து இந்த நவராத்திரியில் ஏற்றுற அகண்ட தீபம் பற்றி கேட்டிருக்கீங்க. அதாவது அணையாத விளக்கு. இது வந்து நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னா மட்டும்தான் இந்த வேண்டுதலை வந்து பண்ண முடியும். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து நல்ல பெரிய திரி வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சு திரியை வந்து ஒன்றா சேர்த்து நல்ல நீளமான திரியாக வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ரெட்டை திரி போடணும் அப்படின்றதுனால பஞ்சை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு திரட்டிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா இருக்கும். இது இந்த சாஃப்ட் பஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சு தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த பஞ்சு கூட வந்து அமேசானில் வாங்கினது தான் பஞ்சு திரி. இந்த மாதிரி அப்படியே சேர்த்து விட்டுருங்க. எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திரியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த விளக்கு வந்து நீங்கள் 9 நாளும் ஏற்றலாம். அப்படி இல்லைனா இப்போ வந்து கடைசி 3 நாட்கள் கூட ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக ஏற்றலாம். வேண்டிட்டு அதாவது கோரிக்கை எதுவும் இல்லாமல் அப்படியே கூட நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு நல்லதுக்காக கூட ஏற்றி வைக்கலாம். இப்போ ஒரு தட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு தாம்பாளம் மாதிரி அதில் வந்து கொஞ்சம் அரிசியையும் ஒரு சும்மா ஒரு துவரம்பருப்பையும் சேர்த்துருக்கேன். சில பேர் நெல் கூட சேர்ப்பாங்க இந்த மாதிரி அணையா விளக்குக்கெல்லாம். இந்த மாதிரி விளக்கு எடுத்தீங்க அப்படின்னா காற்று அந்த மாதிரிக்கெலாம் கூட நீங்கள் மேலே ஏதாவது வச்சுக்கலாம் அணையாமல் இருக்கிறதுக்கு. சின்ன வீடு இல்லை ஒரு கேபினில் நீங்கள் வந்து பூஜை அறை வச்சுருக்கீங்க அப்படின்னாலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல எண்ணெய் வந்து நிறைய பிடிக்கிற மாதிரி அகலமான ஒரு அகலோ இல்லை எப்பயும் நீங்கள் ஏற்றுற வந்து குத்து விளக்கை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையாக அணையாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த மண் அகல் கூட ரொம்ப விசேஷம்தான். இது பழக்கம் இருக்கவங்க ஈஸியாக வந்து இந்த திரியை வந்து போட்டுடலாம். எப்பயுமே இது பக்கத்தில் இன்னொரு சின்ன விளக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு திரி முடிஞ்சு போச்சு, இல்லை திரி வந்து உங்களுக்கு எடுக்க வரல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த விளக்கை வந்து நீங்கள் டக்குன்னு வந்து இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அணையறதுக்குள்ளே. வீட்டை பூட்டிட்டு நீங்கள் ஆஃபீஸ் கோயஸாக இருந்தால் இந்த வேண்டுதல் வந்து கொஞ்சம் கஷ்டம் பராமரிக்கிறது. அதே மாதிரி நைட்டும் வந்து நீங்கள் நல்லா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த விளக்கை வைக்கணும். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தியும் முதல்ல வந்து சைட் டிஷ்ஷு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கடாய் பன்னீருக்கு முதல்ல இந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். வரமல்லி, 4 மிளகாய், மிளகு, சீரகம் இது எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன், வரமல்லி மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பவுடரை நீங்கள் வந்து அதிகமாக அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்க்கறதுனால நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி இருந்தால் வந்து கலர் வந்து சூப்பராக வரும். நீங்கள் அது இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் ரொம்ப ஒரு 90% அரைஞ்சா போதும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இப்போது அதே பேனில் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாவோ இல்லை ஒரு பக்கம் நல்லா இந்த சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் வந்து கிறிஸ்பாக ஆகிற மாதிரி ஆகும்போது எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் இல்லைனா 2 மினிட்ஸ்க்குள்ளே இது இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே பேன்லேயே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 3-4 பல் பூண்டு. இந்த அதிகமாக பூண்டு இஞ்சிலாம் சேர்த்திங்கன்னா குருமா டேஸ்ட் வந்துடும் எப்பயுமே இந்த மாதிரி நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்க்கெலாம். இப்போ அடுத்தது நம்ம வறுத்ததை வந்து நான் பொடி பண்ணி சேர்த்துட்றேன். இதோட இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவியாக இருக்காது இந்த மாதிரி கடாய் பன்னீர். ஸோ இது எல்லாமே அந்த பன்னீரோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுறது போக இங்கே அதுக்குள்ளே வந்து இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு வதங்கியாச்சு. இதையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெயிலேயே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகக்கூடாது, வெங்காயமும் நல்லா வதங்கக்கூடாது. இந்த அளவு வதங்கியிருக்கும் போது பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இப்போது சிகப்பு குடமிளகா சேர்க்குறேன். நீங்கள் வந்து பச்சை குடமிளகா இல்லை என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், நம்ம வறுத்து அரைச்ச மிளகாய்த்தூள்,
1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் சேர்த்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே அப்படியே பக்காவாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி வந்து சப்பாத்தி, நான், இப்போ இருக்க குட்டீஸ்க்கெலாம் தோசை கொடுத்தா கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதித்து நல்லா அது வந்து சுண்டி அந்த ஃப்ளேவர் வரும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நான். அந்த டெட்ரா பேக்லேருந்து அப்படியே சேர்க்குறேன். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்க்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கலாம் விட வேணாம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் சர்விங் பவுலில். சப்பாத்திக்கு மாவு கலந்தாச்சு. அது வறுபட்டுட்டு இருக்கும் போதே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது இருக்கட்டும். இப்போ நான் டின்னருக்கு வந்து சப்பாத்தி மாவும் சைட் டிஷ்ஷும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு மாவு இந்த ஐக்கியாவோட இந்த போர்டு வந்து சூப்பராக இருக்குது. இதிலே தான் இன்றைக்கி சப்பாத்தி திரட்டவும் போகிறேன். இப்போ நைட்டு நம்ம டின்னர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மொத்த வேலையும் முடிச்சிட போகிறேன். இதை வாஷ் பண்ணுறது எல்லாமே டீ டைம்லேருந்து போட்ட பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம்னா நைட்டு வந்து இதை சாப்பிட்டுட்டு இந்த பிளேட்ஸ் மட்டும் வாஷ் பண்ணால் போதும். குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் சூப்பராக. இன்றைக்கி ஈவினிங் வந்து செம்ம சூப்பராக போச்சு. சப்பாத்தியும் வந்து நான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த இரும்பு தாவா ஏற்கனவே நான் ஒரு விலாகில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஊத்தப்பம் இது எல்லாமே நான் 2 போட்டு டைமும் வந்து நமக்கு நல்லா சேவ் ஆகும். இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ கடைசியில் எனக்கும் செம பசிங்க, சாப்பிட்டு முடிச்சிட போகிறேன். இது அந்த பன்னீரோடு எடுத்து அப்படியே சுட சுட அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த கிரேவியில் இருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்த ரெசிபீஸில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.